ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, குரூப் 4 ரிசல்ட்டுக்காக வந்துட்டு நம்மளாம் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோடைய வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடியே வந்துட்டு சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 1000 வேக்கன்சிக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்துட்டு அதை விடவே வந்துட்டு இன்னும் வந்து வேக்கன்சி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டோட்டலாக வந்துட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா, 7138 அதிலிருந்து கிட்டத்தட்ட வந்து 9865 வேக்கண்டாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்தெந்த விதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எடுத்துன்னு பாருங்கள், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் 274 அதை வந்துட்டு இப்போ ரிவைஸ்டு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 425 அது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, நான் செக்யூரிட்டி, பில் கலெக்டர் இதில் எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட வந்துட்டு டோட்டலாக ஒரு இதிலிருந்து ஒரு 1300 வேக்கண்ட்டுக்கு மேலே வந்துட்டு எதுவும் வந்துட்டு 1300 1200 வேக்கண்ட்டுக்கு பக்கமாக வந்துட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட் அதில் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைப்பிஸ்ட்டு பாருங்களேன், கிட்டத்தட்ட வந்துட்டு இது ஒரு 2100 அப்படின்னு வச்சோம்னா இது வந்துட்டு கிட்டத்தட்ட இதுலேயும் வந்து 1200 வேக்கண்ட்டுக்கு பக்கமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு டைப்பிஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, நல்ல சான்ஸு. அதே மாதிரி பாருங்கள், ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒன்றாவும் வந்து கேரி ஃபார்வேர்டே வந்துட்டு 130 வேக்கண்ட் வந்து 139 வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1176னா கிட்டத்தட்ட இப்போ லாஸ்ட்டு குரூப் 4லேயே வந்துட்டு 900 சம்திங் வேக்கண்ட் வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு யாரெல்லாம் அட்டன் பண்ணியிருந்தாங்களோ மேக்ஸிமம் வந்துட்டு ஸ்டெனோ வச்சுருந்து ஒரு பாஸ் மார்க், அதாவது பாஸ் மார்க் நம்ம எவ்வளோ சொல்லுவோம், 90 மார்க் சொல்லுவோம். ஸோ அதை விட இன்க்ரீஸ் ஆகியிருந்தவங்களுக்கு 90 மார்க்கு மேலே வாங்கியிருந்தாலே வேலை கிடச்சிது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்போவே வந்துட்டு முடிச்சிருந்தவங்க எல்லாத்துக்குமே கிடச்சிது. இப்போ 1176 வேக்கண்ட் வந்து அதில் இருக்குன்னா கண்டிப்பாக யாரெல்லாம் வந்து ஸ்டெனோ முடிச்சிருந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்துட்டு பாஸ் மார்க்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 100 கொஸ்டினே போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு வேலை வந்து நிச்சயம். ஓகேங்களா, ஒரு 75 அபோவ் கொஸ்டின் போட்டிருந்தாலுமே கண்டிப்பாக வந்துட்டு வேலை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டோர் கீப்பர் 1 அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஹாப்பி நியூஸ் தான். ஓகே, பார்ப்போம். கண்டிப்பாக வந்துட்டு அப்போ கட் ஆஃப் வந்துட்டு குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஓகேங்களா, ஓகே பார்ப்போம். இன்னும் வந்து மேக்ஸிமம் இப்போ உடனே வந்துட்டு இது வந்து விட்டுட்டு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா இனிமேலுக்கு வந்துட்டு வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்னுமே வந்துட்டு இல்லை இதுலேருந்து வந்து திரும்ப வந்துட்டு ஸோ பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து எவ்வளோனா 10117. ஓகேங்களா, முன்ன இதுலேருந்து இதுக்கு இன்க்ரீஸ் ஆகிருந்தது வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போஸ்ட் இன் ஸ்டேட் ஓன்டு பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் ஸ்டேட் கார்பரேஷன் ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டிஸ் இன்க்ளூட் இன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அடிஷ்னல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்ட்லேருந்து இது வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து கேரி ஃபார்வேர்டு. ஸோ இதில் வந்துட்டு இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறது ஆக மொத்தம் சேர்த்து 10117 வேக்கண்ட்டு. ஓகேங்களா, இங்கே வந்து 7138 கிட்டத்தட்ட வந்துட்டு 3000 வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஓகே, இதை பற்றி இன்னும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.